ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் உங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கிற மிகவும் முக்கியமான சிறப்பு தினங்களை பற்றி பார்ப்போம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு குத்து விட்டுக்குன்னு டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் நோட்ஸ் எடுத்துங்கப்பா. ஜனவரி 1 உலக குடும்ப தினமாக கொண்டாடப்படுது. அடுத்து ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம். அதாவது பார்வையற்றவர்களுக்காக பிரெய்லி வேர்ட்ஸ் உருவாக்கின லூயிஸ் பிரெய்லியோட பிறந்தநாளை கொண்டாடுறது தான் உலக பிரெய்லி தினமாக கொண்டாடப்படுது. அடுத்து ஜனவரி 6 போர் அனாதைகளுக்கான உலக தினம் ஜனவரி 6 கொண்டாடப்படுது. ஜனவரி 11 உலக சிரிப்பு நாளாக கொண்டாடப்படுது. சிரிக்கிறவங்களுக்காகவே ஒரு நாளுங்க. அடுத்தது ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். இளைஞர்களுக்கான ஒரு நாள், தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. அடுத்து ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15 கொண்டாடப்படுதுங்க. ஜனவரி 23 தேசிய வலிமை தினம். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாளை தேசிய வலிமை தினமாக கொண்டாடுறாங்க ஜனவரி 23. அடுத்து ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினமாக கொண்டாடப்படுது. அதே ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினமும் கொண்டாடப்படுதுங்க. அடுத்து ஜனவரி 25 தேசிய வாக்காளர்கள் தினமாக கொண்டாடப்படுதுங்க. ஜனவரி 26 தேசிய சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுதுங்க. அதாவது சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு தினம், தேசிய சுற்றுலா தினம் கொண்டாடப்படுதுங்க. ஜனவரி 29 இந்திய விளம்பர தினமாக கொண்டாடப்படுதுங்க. ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுதுங்க. பிப்ரவரி மாதத்தில் முதல் நாள் கடலோர காவல்படை தினமாக கொண்டாடப்படுது. கடலோர காவல்படை வீரர்களுக்கான ஒரு தினம், கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1 கொண்டாடப்படுதுங்க. அடுத்து பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடப்படுது. பிப்ரவரி 10 அன்னைக்கு உலக பருப்பு தினமாக கொண்டாடப்படுது. உலகில் உள்ள பருப்பு வகைகளுக்காக ஒரு தினம், உலக பருப்பு தினமாக பிப்ரவரி 10 கொண்டாடப்படுது. அடுத்து பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுதுங்க. அடுத்து பிப்ரவரி 22 உலக சிந்தனை தினம், சிந்தனையாளர்களுக்கான ஒரு தினம், உலக சிந்தனை தினமாக கொண்டாடப்படுதுங்க. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. மார்ச் மாதத்தின் முதல் நாள் பூஜ்ய வேறுபாடு தினம். பூஜ்ய வேறுபாடு தினமாக கடைபிடிக்கிறது மார்ச் 1. அடுத்து மார்ச் 3 உலக வனவிலங்கு தினமாக மார்ச் 3 கடைபிடிக்கிறோம். அடுத்து தேசிய பாதுகாப்பு தினமாக மார்ச் 4ங்க. தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். சர்வதேச மகளிர்களுக்கான தினமாக மார்ச் 8 கொண்டாடப்படுது. அடுத்து புகைப்பிடிக்காத தினமாக மார்ச் 12 கடைபிடிக்கிறோம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது மார்ச் 18 உலக உறக்க தினமாக கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது மார்ச் 21 உலக கவிதை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. 21 சர்வதேச காடுகள் தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினங்க. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. மார்ச் 23 உலக வானியல் தினங்க. அடுத்து மார்ச் 27 உலக தியேட்டர் தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்தது ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள் உலக பால் தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஏப்ரல் மாதத்தின் 5வது நாள் ஏப்ரல் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. 18 உலக பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. ஏப்ரல் 22 உலக பூமி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. ஏப்ரல் 25 உலக மலேரியா தினமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. ஏப்ரல் 29 சர்வதேச நடன தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. மே மாதத்தோட முதல் நாள் மே 1 உலக தொழிலாளர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. மே 15 சர்வதேச குடும்ப தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்து மே 23 உலக ஆமைகள் தினம். மே 25 உலக தைராய்டு தினம். மே 28 உலக பசி தினம். மாதம் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்தது ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூன் 12 குழந்தைகள் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. ஜூன் 15 உலக காற்று தினம்ங்க. அதாவது உலக காற்று தினம் ஜூன் 15. 18 தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூன் 18 தந்தையர் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூலை மாதத்தோட முதல் நாள் தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடப்பட்டதுங்க. தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1 கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்து உலகளாவிய மன்னிப்பு தினம் ஜூலை 7 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலகளாவிய மன்னிப்பு தினம் ஜூலை 7 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 கொண்டாடப்பட்டு வருதுங்க. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்து சர்வதேச சதுரங்க தினம் ஜூலை 20 கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூலை 20 சர்வதேச சதுரங்க தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஜூலை மாதத்தின் இறுதி நாளான ஜூலை 30 சர்வதேச நட்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருது. ஆகஸ்ட் 10 உலக சிங்க தினம். ஆகஸ்ட் 12 உலக யானை தினம்.
ஆகஸ்ட் 12 சமஸ்கிருத தினமும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. 19 உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினம். ஆகஸ்ட் 20 உலக கொசு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலக கொசு நாள் வந்து ஆகஸ்ட் 20 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. ஆகஸ்ட் 26 பெண்கள் சமத்துவ தினம். ஆகஸ்ட் 26 பெண்கள் சமத்துவ தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அடுத்து செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலக தேங்காய் தினம் செப்டம்பர் 2. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. செப்டம்பர் 15 பொறியாளர்கள் தினம் வந்து இன்ஜினியர்ஸ் டே வந்து செப்டம்பர் 15 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம்ங்க. அக்டோபர் மாதத்தின் முதல் நாள் சர்வதேச முதியோர் தினங்க. அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினங்க. அதே அக்டோபர் 1 சர்வதேச காப்பி தினமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. சர்வதேச காப்பி தினமும் அக்டோபர் 1ங்க. அதே அக்டோபர் 1 உலக சைவ தினமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. 8 இந்திய விமானப்படை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. இந்திய விமானப்படை வீரர்களுக்கான ஒரு தினம். இந்திய விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8ங்க. அக்டோபர் 9 வந்து உலக தபால் அலுவலக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அடுத்து அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. 15 உலக மாணவர் தினம். உலக மாணவர்களுக்கான தினம் அக்டோபர் 15 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அக்டோபர் 16 உலக உணவு தினம். உலக உணவு தினம் வந்து அக்டோபர் 16 கொண்டாடப்பட்டு வருதுங்க. நவம்பர் 5 உலக சுனாமி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நவம்பர் 5 உலக சுனாமி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நவம்பர் 9 சட்ட சேவைகள் தினம். சட்ட சேவைகள் தினம் வந்து நவம்பர் 9 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. தேசிய கல்வி தினம் நவம்பர் 11 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. சர்க்கரை நோய் தினம் வந்து நவம்பர் 14. நவம்பர் 14 சர்க்கரை நோய் தினம். குழந்தைகள் தினமும் நவம்பர் 14 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலக கழிப்பறை தினமாக வந்து நவம்பர் 19 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நவம்பர் 19 உலக கழிப்பறை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நவம்பர் 21 உலக தொலைக்காட்சி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அடுத்து டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. டிசம்பர் 2 உலக கல்வியறிவு தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. உலக கல்வியறிவு தினமாக டிசம்பர் 2 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. கடற்படை வீரர்களுக்கான தினமாக டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. சர்வதேச மலைகள் தினம் வந்துட்டு டிசம்பர் 11 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் வந்து டிசம்பர் 14 கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. டிசம்பர் 14 உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அடுத்து டிசம்பர் 22 தேசிய கணித தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. தேசிய கணித தினம் வந்து டிசம்பர் 22 கொண்டாடப்பட்டு வருதுங்க. தேசிய விவசாயிகள் தினம் வந்துட்டு டிசம்பர் 23 அன்றைக்கு கடைபிடிச்சிட்டு வந்துருக்காங்க. டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினங்க. அடுத்து டிசம்பர் 25 நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. நல்லாட்சி தினம் கொண்டாடப்படுறது வந்து டிசம்பர் 25 அன்னைக்குங்க. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை.